ஜியோ சிம்மினுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல மேலே இப்படி ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணி அந்த இடத்துல செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் நம்ம இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், இந்த சர்ச்சுக்கு போய்க்கிறோம். உங்களுக்கு வந்து எந்த ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வேலை செய்யும். உங்கள்கிட்ட ஜியோ சிம் இருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்ச்சில் வந்து ரீசெட்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம். இது மாதிரி ரீசெட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம்னா பார்த்தீங்களா, நிறைய ரீசெட் ஆப்ஷன் வந்து காமிக்குது. இதில் வந்து ரீசெட் மொபைல் நெட்வொர்க்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல திருப்பி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இதில் நம்ம ரீசெட் ஆல்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரீசெட் ஆல்னு சொல்லிட்டு கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளது இங்கே வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்மளது ஜியோ சிம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய செட்டிங்ஸை மட்டும் நம்ம ஒரு முறை ரீசெட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல ரீசெட் மொபைல் நெட்வொர்க் இருக்குது பாருங்க, இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீசெட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளது கோடு வந்து கேட்கும். அதாவது நம்ம ஃபோனில் உள்ள கோடை வந்து கேட்கும். நம்ம ஃபோனில் உள்ள கோடை வந்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஃபோனுடைய கோடை வந்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரீசெட்னு சொல்லிட்டு கேட்குது, நம்ம ரீசெட் கொடுக்குறோம். ரீசெட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க்கு செட்டிங்ஸ் ரீசெட்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது செட்டிங்ஸுக்கு போய்க்கலாம். மூணாவது செட்டிங் ஒன்று இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் ஸ்பீட் வந்து அதிகரிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டாவது செட்டிங்ஸுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸுக்கு போகிறோம். இந்த செட்டிங்ஸ் மேலே போய்ட்டுமா, செட்டிங்ஸில் போய்ட்டு கனெக்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த கனெக்ஷன்ஸுக்கு மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மொபைல் நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த மொபைல் நெட்வொர்க் மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இங்கே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இங்கே நெட்வொர்க் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்வொர்க் மோடு மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களதில் எது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குதோ, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5G ப்ரிஃபர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களதில் பாருங்கள் எது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கொஞ்சம் கீழே பாருங்களா, கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏபிஎன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. அக்சஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த அக்சஸ் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜியோ 4Gன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, நம்ம இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நேம் வந்து 5, அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர் G, அதுக்கப்புறம் U வந்து கேபிட்டல் லெட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா 5G அல்ட்ரா மோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஏபிஎன் சொல்லிட்டு எங்கே தான் பாருங்கள் இருக்குதுங்களா, இந்த இடத்துல ஏபிஎன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஏபிஎன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல jio.net அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இது மாதிரி jio.netன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம ஓகே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூசர் நேம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த யூசர் நேம் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். யூசர் நேம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 5G சூப்பர் மேக்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் 5G சூப்பர் மேக்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுனா இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு யூசர் நேமும் செட் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சர்வர்னு சொல்லிட்டு என்ன கதை பாருங்கள், இங்கே பாருங்கள் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. சர்வர் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல www.google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். பாருங்கள் www.google.com சொல்லிட்டு கொடுத்துட்டுனா இப்போ ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அட்வான்ஸ் லெவலு ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு அத்தன்டிகேஷன் டைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த அத்தன்டிகேஷன் டைப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல PAP/CHAPன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. லாஸ்ட்டில் வந்து இது பயங்கர ஸ்பீடாக ஆயிடுச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் சில நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சுன்னா திருப்பி வந்து நம்ம வேறு செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு அத்தன்டிகேஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஏபிஎன் ப்ரோட்டோகால் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து IP வெர்ஷன் 4, IP வெர்ஷன் 6 செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ரோமிங் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதையும் வந்து IP வெர்ஷன் 4, IP வெர்ஷன் 6 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பேரியர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. பேரியர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம LTE அதுக்கப்புறம் HSPன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, HSPAPன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இது 3 வந்து செலக்ட் ஆகிக்குது. நம்ம ஓகே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எல்லாமே ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. சேவ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 2-3 மாதம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். அப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பழைய ஏபிஎன் செட்டிங்ஸே வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படியும் ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரி நீங்கள் மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணிங்க. அதாவது இங்கே பவர் பட்டன் பார்த்தீங்களா, பவர் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இது மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கமெண்டில் வந்து நெட் ஸ்பீட்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.